ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கா. அவளுக்கு பின்னாடி பார்க்கிங்ல இருந்த வண்டி பின்னாடி நகர்ந்து வரவும் அத பார்த்து பயந்த அந்த பொண்ணு நமக்கு ஏதோ ஆகலையே அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. அதுக்குள்ள அந்த கார்ல இருந்த ஆளு வெளியே வந்து, ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க, நான் கவனிக்கல சரியா அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே இவளும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றா. கடைசியில அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேக்குற மாதிரி போய் அந்த பொண்ணோட மூக்குல மயக்க மருந்து வச்சுட்டு அவள அப்படியே அந்த வண்டியோட டிக்கிலையும் போட்டுடுறா. இந்த பொண்ணை கூட்டிட்டு அவன் எங்க போயிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரியவே இல்ல. அதுக்கேத்த மாதிரி அந்த பொண்ணு மயக்கத்துல இருந்து முடிச்சு பார்த்த பிறகு 911க்கு உடனே கால் பண்ணி தான் இந்த மாதிரி பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே அங்க அந்த ஆபீசர்ஸும், நீ எதுக்கும் கவலையே படாத, அந்த வண்டியோட பின்னாடி லைட்டை ரிமூவ் பண்ணிட்டு அங்க யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேளு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவளும் அதுக்கேத்த மாதிரி அவங்க லைன்ல வச்சுட்டு அங்க இருந்து ஹெல்ப் கேக்குறா. பின்னாடி வந்த வண்டியும் உடனே 911க்கு கால் பண்ணி அந்த வண்டி எந்த லொகேஷன்ல இருக்குன்றது சொல்றது மட்டும் இல்லாம அந்த வண்டியோட நம்பர் பிளேட்டும் சொல்றாங்க. இத வச்சு அந்த நம்பர் பிளேட் பார்க்கும்போது யாரோ ஒரு லேடியா தான் இருக்காங்க. ஆனா அந்த போலீஸ் ஆபீசர் உள்ள லேடி ஓட்டுறாங்களா இல்ல ஜென்ஸ் ஓட்டுறாங்களா பாருங்க அப்படின்னு சொல்லும் போது தான் தெரியுது. அங்க போய் பார்க்கும்போது அது ஒரு ஜென்ஸ் தான் ஓட்டுறா அப்படின்ற மாதிரி இவளும் சொல்லவும் இத சுதாரிச்சு அவனும் வண்டியை வேகமா எடுத்துட்டு போறான். அந்த காரையே அவன் திருடி இந்த பொண்ணை கடத்திட்டு போறான்ற விஷயம் போலீஸ் ஆபீசருக்குலாம் தெரிஞ்சு இவனை உடனே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி இவனும் ஃபாஸ்டா போயிட்டனால அப்பதான் அந்த கார் டிக்கி உள்ள நிறைய பெயிண்ட் டப்பாவும் இருக்கு. உடனே இவளும் அந்த பெயிண்ட் டப்பாவை உடைச்சு அந்த பெயிண்ட் எல்லாம் வழி எல்லாம் ஊத்திட்டே வரா. ஒரு ஹெலிகாப்டர்ல வந்த போலீஸ் ஆபீசரும் இவளை ட்ராக் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அந்த சமயம் ஒரு சிக்னல்ல நிக்கும் போது எதார்ச்சமா ஒரு ஆளுகிட்ட ரூட்டும் கேக்குறாரு. ஆனா அந்த சிக்னல் ரெட்ல இருக்கும் போது இவன் வேகமா இந்த பக்கம் போறத பார்த்தா அந்த கார்காரரோ இவன் ஏதோ தப்பு பண்றான் போல இருக்குன்னு நினைச்சு அவனை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம உடனே வண்டியை நிறுத்தி 911க்கு கால் பண்றாரு. ஆனா அதுக்குள்ள இவன் அவரை போட்டு பயங்கரமா அடிச்சது மட்டும் இல்லாம அந்த ஆளோட கார் எடுத்துட்டு அவனும் கிளம்பிடுறான். ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் அதுக்குள்ள வந்து அந்த பழைய கார்ல இருக்கிற கைரேகைகளை எடுத்துட்டு அந்த கைரேகையை வச்சு செக் பண்ணும் போது அந்த ஆள் யாருன்றது தெரிய வந்து கடைசியில அவனை ஐடென்டிஃபையும் பண்ணி அவனோட வீட்டுக்கு போய் எப்படியோ சேஃபா அந்த பொண்ணையும் காப்பாத்திடுறாங்க. சின்னதா ஒரு தப்ப மறைக்கிறதுக்காக நம்ம பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டே தான் போவோம். ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிறது நமக்கு நல்லதுல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.